அனைவருக்கும் வணக்கம். முற்படுத்தப்பட்டோர் ஓசி கேட்டகரியில எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ் அது வந்து ஓசி கேஸ்ட்ல ஃபார்வர்ட் கேஸ்ட் வரக்கூடிய 10% இடஒதுக்கீடு மத்திய அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆங்கில இம்ப்ளிமெண்ட் போனவும் கோரிக்கைகள் பல வருடங்களாக நாங்கள் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னால ஒரு 67 சமுதாயத்தினர் முதலீட்டாளர் பயன்படுவாங்க. இந்த எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல நலிவடைந்த ஒரு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு 8 லட்சத்துக்கு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு மத்திய அரசு ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்கிங் மாநில அரசு வந்து அது இன்னும் வந்து தமிழ்நாட்டை மட்டும்தான் வந்து செயல்முறைப்படுத்த சொன்னாங்க. அங்க ஒரு பொதுக்கூட்ட மாநாடு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வரக்கூடிய பிப்ரவரி 28ஆம் தேதி மாலை 4 மணிக்கு வந்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்துறோம். இதுல வந்து வெள்ளாளர் சமுதாயம், ஆஞ்சல் வெள்ளாளர், வெள்ளாளர் சமுதாயம், வெள்ளாளர் சமுதாயம், நாயர் சமுதாயம், பிராமணர் சமுதாயம் எல்லாரும் சேர்ந்து இந்த பொதுக்கூட்டத்தை வந்து நடத்தணும். ஒரு 10,000 பேரு கிட்ட வருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இதனால வந்து எங்க சமுதாயத்துல உள்ள நலிவடைந்தோருக்கு வந்து மிக பெரிய அளவுல அரசு வேலைகள், மாநில அரசுல வந்து வேலை வாய்ப்புக்கான ஃபியூச்சர்ல வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து நல்ல பயன்படுவாங்க. எங்களோட கோரிக்கை வந்து மாநில அரசு கண்டிப்பா எங்க சமுதாயத்தோட கோரிக்கையை ஏற்று இதை நிறைவேற்றி கொடுக்கணும். சார், இடபிள்யூஎஸ் வந்து தமிழக திமுக வந்து எதிர்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கோரிக்கை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நம்புறீங்க? நம்ம கொடுக்கிற கோரிக்கை தான் அரசு வந்து அதை பரிசீலனை பண்ணி முதல்வருக்கையும் கோரிக்கை வச்சிருக்கோம். மாநில அரசு எந்த அரசாக இருக்கட்டும் எங்க சமுதாயத்துக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம். ஜனநாயக நாட்டுல நம்ம கோரிக்கை கொடுக்கறது வந்து நம்ம சமுதாயம் சார்பாக கோரிக்கையை கொடுக்குறோம். நம்ம வந்து எந்த கட்சிக்கும் எந்த சமுதாயத்துக்கும் எதிர்த்து எல்லா இனத்தோட வந்து எங்க சமுதாயத்துல இருக்கிற நிறைவற்ற மக்களோட நம்ம வந்து பாதுகாவலா இருந்து கம்ப்யூட்டர். உங்களுடைய இந்த தென்னக மக்கள் இயக்கம் வந்து ஒரு சமூக அமைப்பா செயல்படுறீங்களா இல்ல அரசியல் கட்சியா செயல்படுறீங்களா? எந்த மாதிரி? எங்க சமுதாயத்துக்கு எங்க சமுதாயம் சார்ந்து முன்னேற்றத்துக்கும் கல்வி வேலைவாய்ப்புக்காக மக்கள் இயக்கம், அதுக்கப்புறம் வெள்ளாளர் கூட்டமைப்பு, வெள்ளாளர் கூட்டமைப்பில் உள்ள வெள்ளாளர் அமைப்பு எல்லாம் சேர்ந்து என்ன வந்து தலைவரை வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த தேர்தல் தொடர்பா ஏதாவது நிலைப்பாடுகள் மேற்கொண்டிருக்கீங்களா? என்னுடைய சமுதாயத்தில் எந்த கட்சி ஆதரவா இருக்கோ, எந்த கோரிக்கையில யார் நிறைவேற்றாங்களோ அவங்க ஆதரவா நாங்க நாங்க எந்த கட்சிக்கும் துணை போக மாட்டோம். எங்களுடைய சமுதாயம் வந்து பின்தங்கி இருக்கு. அது எங்களுடைய நியாயமான கோரிக்கையை கடந்த பல வருஷங்களா எந்த அரசும் செவிசாய்க்கல. இந்த செவிசாய்ப்பு எந்த கட்சி எடுத்துட்டு முன் வருதோ அவங்களுக்கு நாங்க ஆதரவா இருப்போம். நாங்க தென்னக மக்கள் இயக்கம்ங்கிறது எந்த கட்சியினுடைய சார்புலையும் இல்லை. நாங்க வந்து சென்னையில கன்னியாகுமரி வெள்ளாளர் சங்கத்தின் சார்பாக தான் வந்திருக்கிறோம். எங்களுடைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. நாங்க எல்லாருமே எந்த கட்சிக்கும் ஆதரவா இருக்க மாட்டோம். எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்து எந்த கட்சி செயல்படுதோ அவங்களுக்கு எங்களுடைய ஆதரவு தெரியும். இந்த பிராமின் சட்டம் அந்த மத்திய அரசு கல்வியில உங்களுக்கு எவ்வளவு இடம் கிடைச்சிருக்கு, திருப்திகரமா இருக்கா இல்ல வேற சமூகத்தை அவங்க உங்களுடைய மத்திய அரசு இடஒதுக்கீட்டுல இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னாலே சுமார் 170 பேர் அரசு வேலையில வந்து சேர்ந்திருக்காங்க போஸ்ட் ஆபீஸ் பேங்க்ல. வேற மத்திய அரசோட எல்லா இலாக்காலுமே இந்த சமுதாயத்தை சார்ந்து ஓசி கேட்டகரியில இருக்க இடபிள்யூஎஸ்ல நம்ம மக்கள் வந்து பயன்பட்டு இருக்காங்க. இல்ல பர்சன்டேஜ் ஒரு மாதிரி மக்கள் தொகை மத்திய அரசுடைய போதுமான அளவுக்கு எங்களுடைய கிடைக்கல. ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மனசு வச்சாதான், ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை கிடைச்சாதான் போதுமான அல்லது போதுமான சொல்றதை விட ஒரு குறிப்பிட்ட அளவாக எங்களுக்கு கிடைக்கும். இப்போது கிடைச்சிருக்கக்கூடிய அளவு வந்து திருப்திகரமா இல்லை. அதனால்தான் மாநில அரசு நாங்க கோரிக்கை. இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னா வங்கி வேலை இல்லையா, அதுல என்ன மட்டும் 18% மார்க் வாங்குறவங்க எஃப்டியில் இருக்கிறவங்க வேலை கொடுப்பாங்க. 60-65% வாங்குறாங்க. எஸ்டி வந்து வேலை கிடைக்கிறது இல்லை. அதெல்லாம் சரியா
அந்த மாதிரி எங்க இதெல்லாம் வருது. இல்ல இது என்னன்னா ஓசியில இருக்க ஃபார்வர்டு கேஸ்ட்லயே பாவப்பட்ட மக்களுக்கு தான் இது வந்து பயன்படுது. 8 லட்சத்துக்கு மேல வருமானம் இருக்கவங்க இதுல போறது இல்ல. நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்திய அரசு வந்து ரிசர்வேஷன் பாலிசியில பாத்தீங்கன்னா ஒரு ஓசி 99% எடுத்தும் அவனுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. ஒரு 60% எடுத்த எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்க மக்களுக்கும் கிடைச்சிருக்கு. இதுல பயன்படுறது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் பாடிஸ், எங்க சமூகத்திலே வந்து நலிவடைந்தவர்கள் தான் இதுல வந்து பயன்படுறாங்க. சார் இப்ப தமிழகம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் இடபிள்யூஎஸ் முழுமையா ஆதரிக்கிறாங்க பாஜக. இப்ப அவங்களுக்கு உங்களுடைய அரசியல் ஆதரவு சப்போர்ட் இருக்குமா, இல்ல வந்து எப்படி கடந்து போயிருவீங்களா, எந்த மாதிரி பார்க்கலாம் சார்? எங்க சமுதாயத்துக்கு யார் வந்து எங்க சமுதாயத்துக்கு இல்ல இப்ப அதுதான் அவங்க தான் பண்றாங்க. அப்ப நீங்க அதை ஓப்பனா சொல்லலாம், அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அதே தயங்குறீங்க. எங்க சமுதாயம் சார்ந்த இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு பண்ணாங்க, நாங்க அவங்க ஆதரிச்சு போறோம். எங்களுக்கு தேவை எங்களுடைய சமுதாயம் நலன் தவிர கட்சிகள் அல்ல. எங்க சமுதாயத்துக்காக நாங்க நடுவாரமா போராடிட்டு வரோம். எந்த அரசும் செல்சாய்க்கல. அதான் நாங்க பல வருஷமா மீண்டும் மீண்டும் கேட்டுட்டு இருக்கோம். அதை யார் எங்களை செயல்படுத்துறாங்களோ அவங்க பின்னாடி நாங்க இருக்கோம். இந்த பிராமின் நாயர் அந்த ஜாதி கூட்டமைப்பு அவங்கள உட்பட நீங்க தலைவர்னு சொல்றீங்க. இந்த தமிழ்நாடு பிராமணர் சங்கம் அவங்களாம் உங்க கூட்டமைப்புல இருக்கிறாங்களா? ஆமா, தமிழ்நாடு அகில பாரத பிராமணர் சங்கம் இருக்கு. குலத்துமணி ஐயர்னு ஒருத்தங்க தான் அதுல தலைவர். அவங்க ஏற்கனவே ஆதரவை தெரிவிச்சிருக்காங்க. எங்க மாநாட்டுல வந்து அவங்க கலந்துக்கிறாங்க. நாயர் சமுதாயம் என்எஸ்எஸ் கரையோகம்னு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்திலே 120 கரையோகம் இருக்கு. அந்த என்எஸ்எஸ் அமைப்பும் ஆதரவு தெரிவிச்சு அவங்களும் நம்ம மாநாட்டுல கலந்துக்கிறாங்க. உங்களுடைய நோக்கம் என்ன சார்? எங்க சமுதாயத்துக்கு கல்வி, வேலை, இது வந்து எல்லாருக்கும் எங்க சமுதாயத்து இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து இதனால வந்து எல்லாரும் பயனடையணும். அரசு வேலையில எங்க போனாலும் அரசு வேலையில எங்க சமுதாயத்து ஆட்கள் குறைவா இருக்காங்க. இனி வருங்காலங்களில் எங்க சமுதாயத்து ஆட்கள் வந்து நிறைய அளவு எல்லா அரசு துறையிலையும் இருக்கணும்ன்றதுதான் எங்க லட்சியம். நம்ம தமிழக முதல்வருக்கு ஏற்கனவே கோரிக்கைகள் பல முறை கொடுத்திருக்கிறோம். கண்டிப்பா முதல்வர் வந்து அதை பரிசீலனை பண்ணி எங்களுக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு நல்ல அறிவிப்பா கொடுப்பாங்கன்னு நம்புறோம். இதுவரை அரசியல் சார்ந்து எந்த தலைவரும் நம்ம அழைப்பு கொடுக்கல. நம்ம சமுதாய தலைவர்களை தான் அழைச்சிருக்கோம். இனிமேல் கலந்து பேசிதான் சமுதாய தலைவர்கள் எடுக்கிற முடிவுல தான் அது இருக்கும். அதே மாதிரி எங்க பொதுக்கூட்டத்துல வந்து நாங்க எந்த கட்சியை சார்ந்து இந்த எலெக்ஷன்ல வந்து போவோன்றத பொதுக்கூட்டத்தில் அறிவிக்கும். சார், 40 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். 40 வருஷமா எங்களுடைய அமைப்புகள் வந்து பல முதல்வர் இந்திய முதல்வர் முன்னாடி துணை முதலமைச்சராக இருக்கும் போது அவருடைய இல்லத்துல போய் சந்திச்சு எங்களுடைய அமைப்புகள் எல்லாம் கோரிக்கை விட்டோம். தேர்தல் நேரத்துல சரின்னு சொன்னாங்க. தேர்தல் முடிஞ்சவரை கடின மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளுமையான போராட்டத்தை உருவாக்கி முன்னெடுத்து நீங்க நல்லா இருக்கீங்க, நன்றிகள் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க கஷ்டப்படுறீங்க உங்களிலேயே ஏழை சொல்லணும் அப்படின்னா திரைத்துறை மூலியமா கேட்கிறேன். நிறைய பேர் இந்த திரைப்படங்களே வரல. நீங்க நல்லா ஐயா இருக்காங்க, ஐயா சேர்த்து இருக்காங்க, அவங்கள பத்தி நல்ல விஷயம் நிறைய சொல்றாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்கிறதே அவங்களுக்கு தெரியாம இருக்கு. அதை நீங்க திரைத்துறை மூலியமா சொல்லணும் கேட்கிறேன். சார், இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போறதுக்கு பெரிய அளவு பொருளாதார வசதிகளை இந்த சமுதாயம் கடந்த பல வருஷம்னா ரொம்ப நலிவடைந்து போயிட்டு இருக்கு. இப்போ வன்னியர்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பெரிய போராட்டம், அந்த போராட்டம் எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் முன்னெடுக்கிறதுக்கு 8 சமுதாயம் தயாரா இல்லை. நாங்க சட்ட ரீதியா முதல்வர் அணுகுதல், சட்ட அதிகாரிகளை அணுகுதல், இப்படி பல தரப்பட்ட முறையில நாங்க வந்து எங்களுடைய கோரிக்கைகளை சொல்லிட்டு இருக்கோம். இவங்க அப்படித்தான் ஒரு போராட்டம் நடத்தணும்னா அது எல்லாரும் இல்லையா அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த சமுதாயம் நியாயமான முறையில் கோரிக்கை அந்த முடிவு செய்யும். அந்த கூட்டத்துல முடிவு செய்யும். கண்டிப்பா எங்களுடைய வெள்ளாளர் சமுதாயம் வந்து தமிழ்நாட்டுல 2.5 கோடி பேர் இருக்காங்க சொல்றாங்க. 42 பிரிவின் கீழ் இருக்காங்க. அதுல ஒரு சமுதாயம் நாஜில்நாட்டு வெள்ளாளர் சமுதாயம். இது வந்து இந்த எஃப்சி கேட்டகரியில 4-5 சமுதாயம் தான் இருந்துட்டு இருக்கு.
அந்த எல்லாரையும் மற்றவங்களை போல டிசியில சேர்த்துக்கான பிரச்சனை இல்லை. 40 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை தான் நாம எங்களுக்கெல்லாம் வயசாகி இளைஞர் கண்டிப்பா அவருடைய ஏன்னு சொன்னா வன்னியருக்காகவும் அந்த இதுக்காக போராடுறது ஓகே. ஆனா போராடாமல கிடைச்சது வந்து 10% இடஒதுக்கீடு. அப்படின்ற போது உங்களுக்கு அந்த போராடுற குணம் இயல்பாவே இல்லையா சார்? ரோட்ல இறங்கி போராடுற கூட எங்களுக்கு இருந்த இனம் தான் நாங்க எடுக்க வரல. எங்களுக்கு வந்து அமைதியான முறையில வாங்கணும்னு நினைக்கிறோம். போராடாம எதுவுமே யாருக்கும் அறப்போராட்டம் தான் என்னுடைய முன்னெடுப்பு தான். சனிக்கிழமை நாங்களுடைய மாவட்டம் பொதுக்கூட்டத்தில் நடக்க போகுது. இளைஞர்களை இளைஞரை முன்னிறுத்தி பின்னாடி இருப்பாங்க. அவங்களுடைய எழுச்சியான குணங்கள் அவங்க காமிக்கிறது. போராடி பலன் கிடைக்கல. அதனால இளைஞர் கையில கொடுக்குறோம். அதனாலதான் ஐயப்பா காந்தி கொண்டு வர நாங்க வஉசியின் வாரிசுகள் சுதந்திர போராட்டத்திலேயே இந்த செல்வந்தரா இருந்து கப்பல் வரைக்கும் வெள்ளக்காரனை எதிர்த்து போராட்ட வழியா வந்த இனம் நாங்க. கண்டிப்பா நாங்க வந்து போராடி இந்த ஜனநாயக நாட்டுல போராட்டம் செஞ்சு கண்டிப்பா எங்களுக்கான உரிமைகளை எடுப்போம். அவர் வந்து எந்த ஜாதிக்கும் பண்ணாம இருக்கிறார். அவர் வந்து ஒரு தேசிய தலைவர். அந்த தேசிய தலைவர் தலைமையில நீங்க வர்றதுனால இப்ப தமிழகத்துல எல்லாரையும் ஒன்றிணைத்தீங்களா? அவர் ஒரு போராளி. அவரோட போராட்டம் அவர் ஒரு மிக உயர்ந்த தலைவர். அவரை ஒரு முன் எடுத்துக்காட்டா எடுத்து எங்க இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி கொடுத்ததுக்காக தலைவரை வந்து நாங்க போட்டிருக்கோம். இல்ல தமிழர்கள் யாருமே வந்து சொல்லப்படுதா இந்த தேசிய அளவுல உலக அளவுல. அதனால நீங்க எதிர்க்கிற இந்த தென்னக மக்கள் இயக்கம் எப்படியான வலிமை உள்ள ஒரு இயக்கமா மாறும்? கண்டிப்பாக அடுத்தது நம்ம அமைப்பு சார்பா இயக்கம் சார்பா எல்லா வித நம்ம நட்பு ரீதியா இருக்கிற எல்லா சமுதாயங்களுக்கும் கண்டிப்பாக உதவும் கரங்களா இருக்கும்.